Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான exercise number 4.2 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா லெசன்ஸோட எக்ஸசைஸும் நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கோங்க. Find the roots of the following quadratic equation by factorization கேட்டிருக்காங்க. இதை factorize தான் பண்ணணும். இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற டேர்மையும் இந்த லாஸ்ட் டேர்மையும் மல்டிபிள் பண்ணுங்க. 1 into -10 -10. ஸோ மல்டிபிள் பண்ணால் -10 வரணும். அதே ரெண்டு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் -3 வரணும். அது ஏன் மேம் சப்ட்ராக்ட் பண்ணான்னு சொல்கிறீங்க? ஏன்னா இந்த நம்பர் மைனஸில் இருந்ததுன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும்னு யோசிங்க, ப்ளஸில் இருந்தால் ஆட் பண்ணணும்னு யோசிங்க. ஸோ இது மைனஸில் இருக்குல்ல, அப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் 3 வரணும். அப்போ 5 2s are 10 கிடைக்கும். சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 3யும் வரும். ஆனால் -3 வேணும்ல. இப்போ நடுவில் இருக்க நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிளை பெரிய நம்பருக்கு கொடுங்க, சம் கரெக்டாக கிடைக்கும். ஸோ ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ தான் சப்ட்ராக்ட் பண்ண முடியும், 3 கிடைக்கும். மல்டிபிள் பண்ணால் -10. ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் மெத்தடில் ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். முதல் டேர்மான x² கடைசி டேர்மான 10 அப்படியே எழுதிக்கணும். நடுவில் இருக்க அந்த -3x மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக -5x + 2x அப்படின்னு எழுதிக்கலாம். 3xை தான் இப்படி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மில் என்ன காமன்னு பார்க்கணும். எக்ஸ் காமன். எக்ஸை வெளியில் எடுத்துட்டா இதுக்குள்ளே மிச்சம் ஒரு எக்ஸ் இருக்கும், இதுக்குள்ளே பேலன்ஸ் 5 இருக்கும், அதை எழுதிக்கணும். 2க்கும் 10க்கும் காமன் டேபிள்ஸ் 2 தான். ஸோ +2வை வெளில எடுத்துடலாம். அப்போ இதில் பேலன்ஸ் எக்ஸ் மட்டும் இருக்கும். 2 கூட என்ன மல்டிபிள் பண்ணால் 10 வரும், 5 சார். ஸோ இங்கே -5. எப்போவுமே இங்கே ப்ராக்கெட்டில் வர டேர்ம் இங்கே ப்ராக்கெட்டில் வர டேர்ம் ஒரே மாதிரி தான் வரும். அப்போ தான் நம்ம கரெக்டாக போட்டிருக்கதா அர்த்தம். ஸோ x - 5 x - 5க்கு ஒரு x - 5 காமனாக எடுத்துக்கலாம். இங்கே இருக்கிற எக்ஸும் இங்கே இருக்க +2வையும் சேர்த்து x + 2 அப்படின்னு எழுதிக்கணும். கொஸ்டினில் =0 கொடுத்துருக்காங்க. அப்போ இது =0ன்னு எழுதிக்கோங்க. ஸோ இதுலேருந்து ரெண்டு டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம். ஒன்று x - 5, இன்னொன்று வந்து x + 2. =0 அப்படின்னா ரெண்டு டேர்மே பாசிபிள். x - 5 ஈக்குவல்ட்டுன்னு ஒரு வேல்யூ, x + 2 =0ன்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம். -5 ஈக்குவல் தாண்டி அந்த பக்கம் போனால் +5 ஆகும், +2 அந்த பக்கம் போனால் -2ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ரூட்ஸ். இப்போ நம்மளோட ரூட்ஸ் சார் எப்போவுமே குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு மேக்ஸிமம் 2 ரூட் இருக்கும். 5 and -2 அப்படின்னு எழுதணும். இப்போ கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். ஃபஸ்ட் டைமே லாஸ்ட் டைமே மல்டிபிள் பண்ணால் -12 கிடைக்குது. ஸோ -12 ரெண்டு டைமாக பிரிக்கணும். சப்ட்ராக்ட் பண்ணால் நடுவில் +1 வரணும். 4 3s are 12 வரும். சப்ட்ராக்ட் பண்ணால் 1ம் கிடைக்கும். நடுவில் ப்ளஸ் வேணுன்றதுனால +4 -3ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா மல்டிபிள் பண்ணால் மைனஸ் வரணும்னா ஒரு நம்பருக்கு ப்ளஸ் ஒரு நம்பருக்கு மைனஸ் போட்டு தான் ஆகணும். அப்போ தான் சப்ட்ராக்டும் ஆகும். இப்போ ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் பேட்டர்னில் முதல்ல இருக்க 2x² அப்படியே எழுதிக்கலாம். அங்கே இருக்கிற -6 அப்படியே எழுதிக்கலாம். இந்த நடுவில் இருக்க 1xக்கு பதிலாக மட்டும் +4x - 3xன்னு எழுதிடலாம். இவங்க ரெண்டு பேருக்கும் காமன் டேபிள்னு பார்த்தா 2 காமன், x²க்கும் xக்கும் x காமன். 2வும் xையும் வெளியே எடுத்துட்டா பேலன்ஸ் ஒரு x இருக்கும். ப்ளஸ் 4லேருந்து 2 வெளியே எடுத்துட்டா பேலன்ஸ் ஒரு 2 இருக்கும். x ஆல்ரெடி நம்ம வெளியே எடுத்தாச்சு. -3x -6 இருக்கு. -3 காமன் வெளியில் எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இதில் ஒரு x மட்டும் இருக்கும். இங்கே மைனஸ் வெளியே போயிடுச்சு. 3 கூட என்ன மல்டிபிள் பண்ணால் 6 வரும், 2 சார். அப்போ +2ன்னு போடணும். ஏன் ப்ளஸ் போடுறோம்னா ரெண்டு மைனஸில் ஒரு மைனஸை காமனாக எடுத்துருக்கோம். நீங்கள் எழுதியிருக்கிறது கரெக்டு தானான்னு பார்க்குறக்கு -3 உள்ளே கொண்டு போங்க. -3 × x -3x -3 × 2 -6 கரெக்டாக வருது. அப்போ இங்கேயும் x + 2 இருக்குது, இங்கேயும் x + 2 இருக்குது. ஒரு x + 2 காமனாக எடுத்துடலாம். இங்கே பேலன்ஸ் 2xம் இங்கே -3யும் இருக்குது. அப்போ 2x - 3 அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ இது =0 பண்ணிடலாம். ஸோ x + 2 =0ன்றது ஒரு டேர்ம், 2x - 3 =0ன்றது ஒரு டேர்ம். +2 அந்த பக்கம் போனால் -2 ஆகும். இங்கே 2x +3 அங்கே போனால் -3 அங்கே போனால் +3 ஆயிருக்கும். மல்டிபிள் இருக்க 2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் டிவிஷனுக்கு போகும் 3/2. ஸோ இதான் உங்களோட ரூட்ஸ். இப்போ கொஸ்டினில் பாருங்கள், நிறைய ரூட் டேர்ம்ஸ் இருக்குது. இருந்தாலும் அதே ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தான். முதல் டேர்மே லாஸ்ட் டேர்மே நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது √2 × 5√2ன்னு கிடைக்குது. √2 × √2 2 ஆகிடும். 2வை நம்ம 5 கூட மல்டிபிள் பண்ணும்போது 10 கிடைக்கும். ஸோ 10 தான் மல்டிப்ளிகேஷன் வேல்யூ. ஸோ மல்டிபிள் பண்ணால் 10 வரணும். அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் நடுவில் இருக்க 7 கிடைக்கணும். ஸோ 5 2s are நமக்கு என்னென்னு கிடச்சிரும், ஆட் பண்ணால் 7ம் மல்டிபிள் பண்ணால் 10ம் வந்துடும். நடுவில் +7 வேணும். அப்போ +5 + 2ன்னு போடணும். அப்போ தான் ஆட் ஆகி +7 கிடைக்கும். ஸோ 10ன்றதை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், நடுவில் இருக்கிற டேர்மை ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் மெத்தடில் எழுத போகிறோம். √2x², இந்த பக்கம் கடைசியாக வந்து 5√2 இருக்குது. இது எதுவுமே பண்ண முடியாது. நடுவில் இருக்க 7xக்கு பதிலாக 5x + 2x அப்படின்னு எழுத போகிறோம். இதை முதல்ல 2 எழுதிட்டு அடுத்து கூட நம்ம 5 எழுதலாம். ஏன் மேம் அப்படியே கூட எழுதலாம், எப்படி எழுதினாலும் ஓகேவாக தான் இருக்கும். ஆனால் இங்கே √2வும் இந்த பக்கம் 5ம் இருக்குது. 5 பக்கத்தில் 5 எழுதிட்டா காமன் டேர்ம் வெளியில் எடுக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான். ஸோ இங்கே +2x + 5x அப்படின்னு எழுதிக்கலாம். நம்ம இதை மாற்றி எழுதினாலும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். ஆனால் இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே √2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. எதுவுமே காமன் டேர்ம் இல்லாத மாதிரி தோணுது. ஆனால் அப்படி கிடையாது.
ஏன்னா ஒரு 2ன்றது வந்து 2 ரூட் 2க்கு சேம். அதாவது 2 ரூட் 2வை மல்டிபிள் பண்ணால் ஒரு 2 கிடைக்கும். அப்போ ஒரு 2ன்றதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு பார்க்கணும். இதில் ஒரு ரூட் 2 இருக்குது, இதுக்குள்ளே 2 ரூட் 2 இருக்குது. அப்போ நம்ம ஒரு ரூட் 2 என்ன பண்ணிக்கலாம், காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, ஒரு எக்ஸையும் காமனாக எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு டேர்மில் இன்னும் ரிமைனிங் என்ன இருக்குன்னா ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் இருந்திருக்கும். ப்ளஸ் இங்கே 2 ரூட் 2ல் ஒரு ரூட் 2 வெளில போயிடுச்சு, மிச்சம் ஒரு ரூட் 2 மட்டும் இருக்கும். அப்போ இங்கே ரூட் 2ன்னு போடணும். ப்ளஸ் இங்கே 5ம் 5 ரூட் 2வும் இருக்குது, 5ஐ காமனாக வெளில எடுத்துடலாம். பேலன்ஸ் இதுக்குள்ளே எக்ஸ் மட்டும் இருக்கும், இதுக்குள்ளே 5 வெளியே போயிடுச்சுன்னா ரூட் 2 மட்டும் இருந்திருக்கும். இப்படி எழுதிக்கலாம். இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ரூட் 2, இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ரூட் 2 இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ரூட் 2 காமன். இங்கே காமனாக எடுத்தது ரூட் 2x, இங்கே ப்ளஸ் 5. ரூட் 2x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு டேர்மை ஈக்குவல் டு 0 பண்ணோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ரூட் 2 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 2 ஃபஸ்ட்டு டேர்ம். அதே மாதிரி ரூட் 2x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0ல் ப்ளஸ் 5 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மைனஸ் 5 ஆகும். அடுத்து மல்டிபிள் இருக்க ரூட் 2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் டிவிஷனுக்கு வரும். அப்போ மைனஸ் 5/√2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதான் உங்களுக்கு கிடைச்சிருக்க 2 ரூட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ராக்ஷனல் ஃபார்மில் இருக்குது. இப்படி இருந்தால் முதல்ல ஈக்குவேஷனை நார்மல் ஃபார்முக்கு மாற்றுங்க. இதில் எதுவுமே இல்லைன்னா டினாமினேட்டரில் 1 போடுங்க. 1 1 8. அப்போ எல்சிஎம் வந்து கண்டிப்பாக 8 தான் கிடைக்கும். இங்கே 1 வந்து 8 ஆகணும்னா இங்கே இன்ட்டு 8 பண்ணணும். அப்போ மேலேயும் இன்ட்டு 8 பண்ணால் 2 8s are 16x² கிடைக்கும். அடுத்தும் இங்கே 1 தான் இருக்குது, எல்சிஎம் 8 வேணும். அப்போ இங்கேயும் மல்டிபிள் பை 8, மேலேயும் மல்டிபிள் பை 8. அப்போ மைனஸ் 8x கிடைக்கும். இங்கே ஆல்ரெடி 8 இருக்கிறதுனால மேலே எதுவுமே மல்டிபிள் பண்ண தேவையில்ல. ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. டிவைடில் இருக்க 8 அந்த பக்கம் போனால் மல்டிப்பிளில் வரும். அப்போ அங்கே போய் அது கண்டிப்பாக 0 ஆயிருக்கும். 0 இன்ட்டு எனிதிங் 0 தான். இப்போ நார்மல் ஃபார்முக்கு வந்தாச்சு. 16 இன்ட்டு 1 16. ஸோ மல்டிபிள் பண்ணால் 16 கிடைக்கணும். அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் மைனஸ் 8 கிடைக்கணும். 4 4s are 16 வரும், ஆட் பண்ணால் 8ம் வரும். மைனஸ் 8 வேணுன்றதுனால மைனஸ் 4 மைனஸ் 4னு போட்டுக்கலாம். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது ப்ளஸ் 16ம் ஆட் பண்ணும்போது மைனஸ் 8ம் கிடச்சிரும். இப்போ ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் மெத்தடில் முதல் டேர்மான 16x²டையும் கடைசி டேர்மான ப்ளஸ் 1ஐயும் அப்படியே வச்சுக்கலாம். இங்கே ஈக்குவல் டு 0 ஆயிருக்கும். 0 இன்ட்டு எனிதிங் 0 தான். மைனஸ் 8x வந்து மைனஸ் 4xன்னு எழுதிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டுத்துலேயும் காமன் டேர்ம் பார்த்தா 4 காமன், ஒரு எக்ஸ் காமன். பேலன்ஸ் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா 4 கூட என்ன மல்டிபிள் பண்ணால் 16 வரும், 4 தான். x² ஒரு எக்ஸ் போச்சுன்னா மிச்சம் ஒரு எக்ஸ் இருக்கும். மைனஸ் இந்த 4x வெளியே போயிடுச்சுன்னா இங்கே 1ன்னு போடணும். எழுதியாச்சு. இப்போ இங்கே வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே 4x + 1 வந்திருக்குன்னா அப்போ 4x - 1 வந்திருக்குன்னா அப்போ இங்கேயும் 4x - 1 தான் வரணும். ஆனால் இங்கே பார்க்க 4x + 1 மாதிரி தெரியுது. மொரோவர் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எந்த காமன் டேபிள்ஸுமே இல்லை. காமன் டேபிள்ஸ் இல்லைன்னா 1 தான் வெளியே எடுக்கணும். நீங்கள் -1 வெளியில் எடுங்க. -1 வெளில எடுக்கிறதுனால நம்பரில் எந்த சேஞ்சும் வராதான். இந்த மைனஸ் வெளியே போயிடுச்சுன்னா இதுக்குள்ளே 4x இருக்கும். ஏன்னா 1 கூட 4 மல்டிபிள் பண்ணால் தான் 4 வரும். அதே மாதிரி இங்கே வந்து 1 இருக்குது, 1 கூட 1 மல்டிபிள் பண்ணால் தான் 1 வரும். ஆனால் இந்த ப்ளஸ் ஆட்டோமேட்டிக்காக மைனஸ்க்கு மாறிடும். ஏன் அப்படின்னா நம்ம வெளியே மைனஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா உள்ளே இருக்க எல்லாருக்கும் சிம்பிள் மாறும். அப்போ தான் நீங்கள் -1 கொண்டு போய் உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது அது உங்களுக்கு +1ன்னு கிடைக்கும். ஸோ which is equal to 0ன்னு இருக்குது. இங்கேயும் 4x - 1, இங்கேயும் 4x - 1. அப்போ ஒரு 4x - 1 காமனாக எடுத்துட்டா இங்கே காமனாக எடுத்த 4xம் இந்த -1ம் சேர்ந்து இன்னொரு தடவை 4x - 1ன்னு வரும், ஈக்குவல் டு 0. அப்போ ரெண்டுமே ஈக்குவல் டு 0 தான் பண்ணும். ரெண்டும் ஒரே மாதிரியான டேர்ம்னால ஒரே மாதிரி தான் கிடைக்கும். -1 அந்த பக்கம் போனால் +1 ஆகியிருக்கும். மல்டிப்பிள் இருக்க 4 அங்கே போனால் டிவைட் ஆகிருக்கும். ஸோ ரெண்டுமே ஒரே வேல்யூன்றதுனால ரூட்ஸ் ஆர் 1/4 1/4 ரெண்டு தடவை எழுதிடணும். ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரியான வேல்யூஸ். ஃபஸ்ட்டு டேர்மே லாஸ்ட் டேர்மே மல்டிபிள் பண்ணுங்க. 100 1s are 100. மல்டிபிள் பண்ணால் 100 வரணும், ஆட் பண்ணால் 20 வரணும், அதுவும் -20 வரணும். நம்ம 10 10s are 100ன்னு தெரியும், ஆட் பண்ணால் 20 வரும். -20 வேணுன்றதுனால -10 -10 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ கொஸ்டினில் சென்டரில் இருக்க நம்பரை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி முதல்ல இருக்க 100x² அப்படியே இருக்குது. ஸோ -10x -10xன்னு எழுதி +1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கலாம். முதல் ரெண்டு பேர்லேயும் 10 டேபிள் காமன், ஒரு எக்ஸும் காமன் தான். பேலன்ஸ் இன்னொரு 10ம் ஒரு எக்ஸும் இருக்கும். -10x வெளியே போயிடுச்சுன்னா எதுவுமே இருக்காது, 1 போடுங்க. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் காமன் டேபிள்ஸே இல்லை. கண்டிப்பாக நம்ம 1 தான் வெளியே எடுத்தாகணும். நம்மளுக்கு இந்த +1 நீங்கள் உள்ள -1 வேணும்ல, அப்போ மைனஸை வெளில எடுங்க. -1 வெளில எடுத்ததாக அர்த்தம். அப்போ 10x - 1 ஆகிடும். ரெண்டு பேருக்கும் சிம்பிள் மாறிடும், ஏன்னா -1 வெளில எடுத்துருக்கிறதுனால. ஸோ இங்கேயும் 10x - 1 இருக்குது, இங்கேயும் 10x - 1 இருக்குது. அப்போ 10x - 1 காமன். இங்கே இருக்கிற 10xம் இந்த -1ஐயும் சேர்த்து
10x minus 1 equal to 0. ரெண்டும் ஒரே மாதிரியான terms தான் கிடைக்குது. அப்போ நீங்கள் ஒரு தடவை சால்வ் பண்ணாலே போதும். இப்போ 10x minus 1 equal to 0ல -1 அந்த பக்கம் போனால் +1 ஆயிருக்கும். மல்டிபிள் இருக்க 10 அங்கே போனால் டிவைட் ஆகும். அப்போ 1/10 அப்படின்னு கிடைக்குது. எப்போவுமே குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு 2 ரூட்ஸ் இருக்கும் அப்படின்றதுனால இது ரெண்டும் ஒரே மாதிரி கிடைச்சிருக்கிறதுனால 1/10, 1/10 எழுதுனீங்கன்னா அதுதான் உங்கள் கரெக்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்க கொஸ்டின் என்னென்னா சால்வ் த ப்ராப்ளம் கிவன் இன் எக்ஸாம்பிள் 1ன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 1ல கடைசியாக அவங்க ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ஃபேக்டரைஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதான் அந்த கொஸ்டின்ல இருந்த ஈக்குவேஷன். இப்போ பாருங்களேன், இது 1ஐயும் 750ஐயும் மல்டிபிள் பண்ணால் 750 வரணும், மல்டிபிள் பண்ணால் 750 வரணும், அதையே ஆட் பண்ணால் 55 வரணும். இதாம ப்ராப்ளம். ரொம்ப பெரிய நம்பர் வந்துருச்சுன்னா அது எந்த நம்பரில் ஸ்ப்ளிட் பண்ணி இதை கொண்டு வரது அப்படின்றது தெரியல அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு பேசிக்கே இப்போ 750ன்றதை எப்படி பிரிக்கலான்னு தோணுது? 75 10s பிரிக்கலான்னு தோணுது. இது ஒரு பேர். ஆனால் 75 × 10 நமக்கு 55 கொண்டு வராது. அப்போது 75 எந்த டேபிளில் டிவைட் ஆகும்னு பாருங்கள். இப்போ 75 வந்து ஒரு 5 டேபிளில் டிவைட் ஆகும். அப்போ இதை வந்து டிவைடட் பை 5 பண்ணால் இங்கே நம்ம மல்டிபிள் பை 5 பண்ணணும். அதுதான் ப்ரொசீஜர். இப்போ நீங்கள் 5 டேபிளில் டிவைட் பண்ணிங்கன்னா 1 5s are 5, பேலன்ஸ் 2, 5 5s are 25. இங்கே வந்து 50. அப்போ 50யும் 15ம் கூட ஒரு பேர் தான். ஆனால் 15ம் 15 கூட நமக்கு 55 கொண்டு வராது. அப்போ வந்து 5 டேபிளில் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு நான் வந்து 75 வர எந்த டேபிளில் வரும்? 3 டேபிளில் வரும். நான் இப்போ இதை டிவைடட் பை 3 பண்ணி இதை மல்டிபிள் பை 3 பண்ணுறேன். இங்கேருந்து எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோமோ அது பக்கத்தில் மல்டிபிள் பண்ணணும். இப்போ 75 3ஆல் டிவைட் பண்ணால் 25 கிடைக்குது. 10 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 30 கிடைக்குது. அப்போ இது கூட ஒரு பேர் தான். 25 30 கூட கண்டிப்பாக என்ன வரும்? 750 வரும். அதே மாதிரி இப்போ 10 நான் 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அந்த 2 கொண்டு போய் இங்கே மல்டிபிள் கூட பண்ணலாம். அப்போ 150யும் 5யும் கூட கண்டிப்பாக 750 கொண்டு வரும். இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி பேர் எழுதுறது ரொம்ப சிம்பிள் தான். இந்த 25யும் 30யும் ஆட் பண்ணால் நமக்கு இங்கே 55 வந்துடுது. அப்போ 25 30 தான் அதோட பேர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 25 30 அப்படின்னு எழுதிக்கோங்க. அப்போ -55 வேணுன்றதுனால -25 -30 எழுதணும். அப்போ தான் ஆட் பண்ணால் நமக்கு -55 கிடைக்கும். இப்படியும் பண்ணலாம், இல்லை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணலாம். அடுத்த சம்மில் நான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். முதல் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் அப்படியே வச்சுட்டு நடுவில் இருக்க இந்த 55க்கு பதிலாக மட்டும் -25x -30x + 750 அப்படின்னு எழுதிக்கலாம். which is equal to 0ன்னு இருக்குது. முதல் ரெண்டு டேர்மில் காமன் டேர்ம் பார்த்தா எக்ஸ் தான் காமன். எக்ஸை வெளியே எடுத்துட்டா x -25ன்னு கிடைக்குது. இங்கே -30யும் + 750யும் இருக்குது. இது வந்து ஈஸியாக நீங்கள் டிவைட் பண்ணாமல் கூட எடுக்கலாம். இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு எக்ஸ் தான் வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக இதில் எக்ஸ் மட்டும் தான் ரிமைனிங் இருந்திருக்கணும். அப்போ -30 கண்டிப்பாக காமன் டேபிளாக வெளில வரும். எடுத்துகிட்டா இங்கே மிச்சம் எக்ஸ் மட்டும் இருக்கும். இந்த ப்ளஸ் வந்து மைனஸ் வெளியே போயிட்டதுனால இது கண்டிப்பாக மைனஸ் ஆகிடும். 30 கூட என்ன மல்டிபிள் பண்ணால் 750 வரும்னா கண்டிப்பாக 25 சார். ஏன்னா 13 25 தானே 750 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஈக்குவல் டு 0. இப்போ இங்கேயும் x -25 இருக்குது, இங்கேயும் x -25 இருக்குது. ஒரு x -25 நம்ம எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இங்கே எக்ஸும் இந்த -30யும் இருக்குது. அப்போ x -30 is equal to 0. இப்போ ரெண்டு டேர்ம் இருக்குது. x -25 equal to 0ன்றது ஒரு ஈக்குவேஷன், x -30 is equal to 0ன்றது இன்னொரு ஈக்குவேஷன். -25 அந்த பக்கம் போனால் +25 ஆகும், -30 அந்த பக்கம் போனால் +30 ஆயிருக்கும். அப்போ இதுதான் உங்களோட ரூட்ஸ் 25 and 30 அப்படின்னு எழுதணும். இப்போ மல்டிபிள் பண்ணால் 324 வரணும். அதே வந்து நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 45 மைனஸில் வரணும். அப்படின்னா ஒன்று இந்த மாதிரி நீங்கள் எழுதி கண்டுபிடிக்கலாம். இல்லைனா இங்கே பாருங்களேன், 324 2 டேபிளில் 162 டைம்ஸ், திருப்பியும் 2 டேபிளில் 81 டைம்ஸ், இப்படி எழுதிட்டே வரலாம். இப்படி எழுதும்போது கால்குலேட் பண்ணி பாருங்களா. முதல்ல 2வும் 162வும் யோசிக்கும் போது 45 வராது. இங்கே 2 2s are 4 இருக்குது, இங்கே 81 இருக்குது. 4ம் 81ம் கூட 45 கொண்டு வராது. திருப்பி இங்கே 3 டேபிளில் நம்ம எழுதிக்கிறோம், ஏன்னா 81 2 டேபிளில் வராதுன்றதுனால. 3 2s are 6, 7s are 27 வருது. இங்கே 2 2s are 4, 4 3s are 12. அப்போ 12ம் 27ம் கிடைக்குது. 12ம் 27ம் நமக்கு 45 வராது. அப்போ இன்னொரு தடவை கண்டினியூ பண்ணுங்கள். திருப்பி 3 டேபிளில் 9s are வருது. இப்போ இங்கே மல்டிபிள் பண்ணி பார்த்தா இங்கே வந்து 36 இருக்குது, இங்கே 9 இருக்குது. அப்போ 36 9s are கூட கண்டிப்பாக 324 தான். 324 36 9s are நம்ம எழுதிக்கலாம். இது இன்னும் ஃபர்தராக கண்டினியூ பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்படி ஒரு பேரை ஜாயின் பண்ணி பார்த்துட்டே வந்தால் கூட இதை கண்டுபிடிக்க முடியும். 36 9s are எழுதிக்கோங்க. ஏன்னா -45 வேணுன்றதுனால -36 -9 எழுதுனா நமக்கு -45ன்றது கரெக்டாக கிடைக்குது. இதை வந்து ஃபுல்லாக இப்படி 3 3s are எழுதிட்டு ஒருவேளை டேரெக்டாக கிடைக்கலன்னா
இந்த 3 நம்பரும் ஒரு பேர், இந்த 3 நம்பரும் ஒரு பேர், இந்த 4 நம்பரும் ஒரு பேர். அப்படி பேர் பண்ணி பார்த்தா கூட உங்களால் இந்த மாதிரி ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். இப்போ முதல் டேர்மான x2யும் கடைசி டேர்மான 324 அப்படியே வச்சுட்டு நம்ம கண்டுபிடிச்ச ஃபேக்டர்ஸான -36ம் -9ஐயும் இன்செர்ட் பண்ண போகிறோம். இப்போ -36x -9xன்னு எழுதிக்கலாம். இது ரெண்டுத்துலேயும் எக்ஸ் தான் காமன். எக்ஸை வெளியில் எடுத்துட்டா எக்ஸ் -36 இருந்திருக்கும். இது ரெண்டுத்துலேயும் -9 காமன். 9ஐ வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இங்கே எக்ஸ் 9 கூட என்ன மல்டிபிள் பண்ணால் கிடைக்கும்னா 9 கூட 36 மல்டிபிள் பண்ணால் தான் 324 வரும். இல்லை இந்த ப்ராக்கெட்டில் ஆல்ரெடி இருக்கிறத கூட நம்ம எழுதிக்கலாம். -36 ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. எக்ஸ் -36 எக்ஸ் -36 எக்ஸ் -36 காமன். எக்ஸும் இந்த -9ம் சேர்ந்து எக்ஸ் -9 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் -36 இஸ் ஈக்குவல் டு 0ன்றது ஒரு ஈக்குவேஷன், எக்ஸ் -9 ஈக்குவல் டு 0ன்றது இன்னொரு ஈக்குவேஷன். -36 அந்த பக்கம் போனால் +36 ஆயிருக்கும், -9 அந்த பக்கம் போனால் +9 ஆயிருக்கும். இதான் உங்களோட ரூட்ஸோட வேல்யூ. இப்போ த ரூட்ஸ் ஆர் 36 and 9 அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா அதான் உங்கள் ஃபைனல் ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.